ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு போடுற லாங் வீடியோ தான். ஸோ பெரும்பொங்கல் அன்னைக்கு அவ்வளோ வீடியோஸ் எடுக்க முடியல. அதனால தான் சரி மாட்டுப் பொங்கலுக்காவது ஒரு vlog மாதிரி போடலான்னு எடுத்திருக்கேன். ஸோ காலையிலே போயிட்டு நான்வெஜ் என்னென்ன செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிஷ்ஷு, மீட் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி மாட்டுப் பொங்கலுக்கு நார்மலாக நான்வெஜ் தான் செஞ்சு படைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலாஸ் ரெடி பண்ணிடலாம். இது என்னோடய ஸ்டைல் ஆஃப் குக்கிங்கு. இதுக்கு வீட்டு குழம்பு தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபிஷ்ஷோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம கொஞ்சம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதை மட்டும் போட்டுட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணிவிடுங்க. நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே ஃப்ரைக்கு ஏற்ற மாதிரி ஃபிஷ்ஷும் நம்மளுக்கு அழகாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கீரைலாம் நல்லா உள்ளெல்லாம் மசாலா இறங்கி நல்லாவே டேஸ்ட் இருக்கும். இப்போது ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி ஒரு 10 to 20 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சிடலாம். ஸோ அதுக்கு ஆனியனை ரஃபாக சாப் பண்ணி சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உரிச்சிக்கலாம். ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு உரித்து எடுத்துக்கலாம். ஸோ தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு அப்புறம் உரிச்சு வச்சுருக்க பூண்டு அதையும் ஆட் பண்ணிடலாம். அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச ஆனியனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மீன் குழம்புல கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும் சாப்பிட. ஏன்னா அந்த புளிப்பு டேஸ்ட்டு தான் அந்த மீன் குழம்புக்கு ஹைலைட் கொடுக்கும். ஸோ தேவையான அளவு நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. ஸோ இது நல்லா கொதித்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டூனா ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ரேரு கிடைக்கிறது. பட் எனக்கு இன்றைக்கி லக்கிலி கிடச்சிது. அதனால் நான் இன்றைக்கி டூனா ஃபிஷ் குழம்பு தான் வச்சிட்ருக்கேன். டூனா ஃபிஷ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சூரமீன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஃப்ரைக்கு எண்ணெய் லைட்டாக போட்டுட்டு தவா ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் 65 மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் பவுடர் போட்டு அதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் கொஞ்சம் எல்லா ஐட்டம்ஸும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஃபிஷ் திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் ஃபிஷ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபிஷ் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸில் நம்ம எடுத்துடலாம். ஸோ ஃபிஷ் நல்லாவே வெந்துடும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம் நம்ம. ஸோ ஃபிஷ்லாம் போட்டு நல்லா வெந்துருச்சு. அதனால் இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் பிரியாணி அந்த சைடு பண்ணிகிட்ருக்கேன் குக்கரில். அதுக்கப்புறம் இந்த சைடு கருவாட்டு குழம்பு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் போயிடுச்சு. தாளிப்புலாம் போட்டுட்டு அதே மாதிரி சில்லி பவுடர் போட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்கிற டைமில் ட்ரை ஃபிஷ் ஆட் பண்ணி இறக்கிட வேண்டியது தான். பிரியாணி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரெசிபி வேணும். ஸோ வீட்டு குழம்புத்தூள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். ஸோ இன்னும் மண்பானையில் செஞ்சோன்னா இன்னுமே டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். இதுக்கு குழம்பு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம கருவாடை ஆட் பண்ணிடலாம். போட்டு ஒரு 2 மினிட்ஸில் நல்லா நம்மளுக்கு குழம்பு வாசனையாக இருக்கும். மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடுங்க. குழம்பு கொதிச்சிடுச்சு. ஸோ அதையுமே எடுத்து வச்சிடலாம். நல்லா கருவாடும் வெந்துடுச்சு. ஓகே, நான் பிரியாணியும் ஸ்லோ தம்மில் போட்டு உடையாமல் சூப்பரான சிக்கன் பிரியாணி ஹோம்மேடில் கடையில் சாப்பிட்றத விடவே நம்மளுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இதில்
அந்த ஸ்பைஸும் சரி, அதுக்கப்புறம் அதோட கலர்ஸு எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் வந்து உங்களுக்கு எப்படின்னு நான் அடுத்த vlogல இல்லைன்னா செப்ரேட்டாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், செஞ்சு காட்டுறேன். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து சாமி கும்பிட்டுடலாம். ஸோ இது வந்து இறந்தவங்களுக்கான நம்ம முன்னோர்களுக்கு வந்து படைப்பாங்க மாட்டுப் பொங்கல் அப்போது. ஸோ ஊர்லனா நம்ம மாடுலாம் இருந்ததுன்னா நம்ம மாடுக்கு பொங்கல் வச்சு அதுக்கு சாப்பிடலாம் கொடுப்போம். பட் இங்கே அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லைல்ல. ஸோ இது மாதிரி தான் பண்ணணும். ஓகே, நான் எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வந்து பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, எக்கு, அதுக்கப்புறம் வந்து டூனா ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன், சிக்கன் 65, அப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு மீன் குழம்பு, அப்புறம் கருவாட்டு குழம்பு இதையும் வச்சு நம்ம கும்பிட்டாச்சு. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.